மேற்கு வங்காளத்துல மகளிர் உரிமை தொகை மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த நிலையில மம்தா பானர்ஜி தேர்தல் வாக்குறுதியா 500 ரூபாய் உயர்த்தி 1500 ரூபாவா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, எதுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுது? உரிமை தொகை வரவேற்கவும் படுது, விமர்சிக்கவும் படுது. அதுக்கு என்னதான் காரணம்? எந்தெந்த மாநிலங்கள்ல மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுது? இது எல்லாத்தையும் விரிவா பேசலாம் வாங்க. மகளிர் உரிமை தொகை என்பது பொதுவா குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் கொடுக்கப்படும் ஒரு முக்கிய திட்டமா தான் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இது பெண்களுக்கு சிறு சிறு செலவுகளுக்கும் மற்றவர்களை சார்ந்து இருக்காம ஒரு சுயமான வருமானம் இருக்கணும்னு பெண்கள் தங்களுடைய செலவுகளை தாங்களே பார்த்து கொள்ள உதவத்தான் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படுது. சரி, இதுல வைக்கப்படுற விமர்சனங்கள்லாம் என்னென்ன? நடிகர் விஜய் அவரோட கட்சி மாநாட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, மக்கள் வறுமையில இருக்கிறதுனால தான் இந்த 1000 ரூபாவை எதிர்பார்க்கறாங்க, அரசு மக்களை வறுமையிலே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆனா மகளிர் தினத்தப்போ விஜய் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. நான் ஆட்சிக்கு வந்தனா பெண்களுக்கு 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, இதை தொடர்ந்து எந்தெந்த மாநிலங்கள்ல மகளிர் உரிமை தொகை கொடுக்கறாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதுல மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. ரெண்டாவது மகாராஷ்டிரா, அதுல மஷ்கி லடுக்கி பஹன் யோஜனா மாதந்தோறும் 1500 ரூபாய் வழங்கப்பட்டு வருது. மூணாவதா பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் லாட்லி பெஹன்னா யோஜனா மாதம் ஆரம்பத்துல 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த நிலையில ஆனா இப்போ 1250 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு. நாலாவதா பார்த்தோம்னா கர்நாடகால குருஹா லக்ஷ்மி ஸ்கீம் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படுது. அஞ்சாவதா பார்த்தோம்னா இமாச்சல பிரதேஷ் இந்திரா காந்தி நிதி யோஜனா மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படுது. நீங்க மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குற பெண்ணா? உங்களுக்கு இந்த உரிமை தொகை வேற எந்த வகையில உபயோகமா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தெரிஞ்சுக்க டைலாக் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.